உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். விஜய் நடிகர் என்பதால் மக்கள் பார்க்க வருவார்கள், ஓட்டு போட மாட்டார்கள். அதிமுக தனியாக நின்றால் 2 ஓட்டுகள் கூடுதல் கிடைக்கும். பாஜகவுடன் சேர்ந்ததால் பல இடங்களில் டெபாசிட் இழக்கும். அமைச்சர் தாமு அன்பரசன் பேசினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த சுங்குவார் சத்திரம் பகுதியில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் அமைச்சர் தாமு அன்பரசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது பேசிய அமைச்சர் தாமு அன்பரசன், இன்றைக்கு அரசியல் களம் சூடாக இருக்கிறது. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி பாவம் ஊர் ஊராக சுற்றுகிறார். ஒரு பக்கம் முன்னானத்து பிறந்தவன் நாகதா ஆட்சிக்கு வரும் என்று சொல்லி அவர் ஒரு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு கண்டவன் எல்லாம் தெருவா சுத்திக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு அரசியல் களம் தமிழ்நாட்டில் சூடாகி இருக்கிறது. இன்று நம் தலைவர் நல்ல கூட்டணி, கொள்கை கூட்டணி, பலமான கூட்டணி அமைத்திருக்கிறார் என்று பேசினார். பல தொகுதிகளில் டெபாசிட்டை கூட இழக்கப் போகிறார்கள் அதிமுகவினர் என்றும், அதிமுக பொறுத்தவரை தனியாக நின்றிருந்தால் கூட 2 ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்கும். எப்போது பிஜேபியுடன் போய் சேர்ந்தார்களோ பல தொகுதிகளில் டெபாசிட்டை இழக்கப் போகிறார்கள் என்று தெரிவித்தார். நம்முடைய கட்சிக்கு 75 வயது. கலைஞர் ஸ்டாலின் செய்தது போல யாராவது சாதனை செய்ய முடியுமா? நாம் பார்க்காத ஆள் யாரு? எவனையோ பார்த்தோம். நம்மளை அழிச்சிடுவேன் ஒழிச்சிடுவேன் சொன்னதெல்லாம் பார்த்தோம். தம்மா தூண்டு பையன் எங்களுக்கும் திமுக காரனுக்கும் தான் போட்டின்னு சொல்கிற, உன்னை பார்க்க மாட்டோமா நாங்கள் அப்படின்னு தெரிவித்தார். காஞ்சிபுரத்தில் 25 வருடங்களுக்கு முன்பு ஒரு வெள்ளைக்காக்கா வந்தது. கால்நடை மருத்துவர்கள் அதை கூண்டில் போட்டு வைத்திருந்தார்கள். அந்த வெள்ளைக்காக்காவை பார்ப்பதற்கு 3.5 கிலோமீட்டர் லைனில் நின்றார்கள். அதே போலதான் இவன் எல்லாம் ஒரு நடிகரை சினிமாவில் பார்க்கிறவர்கள் நேரில் எப்படி இருப்பான் என்று பார்க்க வருவான். பார்த்துவிட்டு போவான். ஏடிஎம் முகையிலிருந்து போவான். ரோட்டில் போறவன் எல்லாம் பார்ப்பான். அதனால் அவருக்கு தான் ஓட்டு போடுவான் என்று நினைக்காதே, ஜனங்களோட பல்ஸ் எங்களுக்கு தெரியும் என்று கூறினார். மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சி அமைக்க போகிற ஒரே இயக்கம் திமுக தான். நம்ம கூட்டணி தான். மத்தெல்லாம் எடுபடாது. அதிமுக பொறுத்தவரையும் தனியாக இருந்த அவ்வளவு 2 ஓட்டு அதிகமாக இருப்பான். எப்ப பிஜேபி கூட போய் சேர்ந்தானோ எவனா பாரு, பல தொகுதிகளில் டெபாசிட் நிலை வரப்போது இருப்பாரு. நாங்களாம் ஆரம்பிச்சமா இறங்க முடியாது. அதனால எழுக வைத்தச்சு தான் இருக்குது. என்ன பண்ண சொல்ற? நம்ம கட்சிக்கு 75 வயசு இல்லையா? நாம செய்த சாதனை யாரும் செய்ய முடியுமா? கலைஞர் செய்யாத சாதனை யாரும் நாட்டில் செய்ய முடியுமா? கலைஞரின் மறுவாக இருக்கிற நம்முடைய தலைவர் மாதிரி யாராவது சாதனை செய்ய முடியுமா? இவ்வளவு நம்ம பார்க்காத ஆள் யாரு? எவனையும் பார்த்தோம். நம்ம ஒழிக்கிற ஐச்சர் தான். அவனை நாம் பார்த்தோம். தமோத்தாண்டு பையன் எங்களுக்கு திமுக தான் போட்டின்ற இது உன்னை பார்க்க மாட்டேன். நான் வெள்ளக்காக்கா சொன்ன ஒரு கூட்டத்தில் நாம இருந்தா இல்லையா? பார்த்துருக்கீங்க வாட்ஸ்அப்ல. காஞ்சிபுரத்துல ஒரு 25 வருஷத்துக்கு முன்ன ஒரு வெள்ளக்காக்கா உண்மையிலே சொல்றது விளையாட்டு இல்லை. அது அந்த கால்நடை மருத்துவம் கூட்டுல போட்டு தண்ணிலாம் வச்சு வச்சிருந்தாங்க. இந்த வெள்ளக்காக்கா பார்க்கறது எவ்வளவு பேர் தெரியுமா? 3.5 கிலோமீட்டர் லைன்ல இருந்தான் அந்த வெள்ளக்காக்கா பார்க்க. அது பார்த்தா இவெல்லாம் ஒரு நடிகர் சினிமால பார்க்கறனால நேரம் எப்படி இருப்பான்னு பார்க்கறது வருவான். அது நம்ம போவான், ஏடிஎம்கே இருந்து போவான், ரோட்ல போறவங்களாம் போய் பார்ப்பான். அதனால அவருக்கு தான் ஓட்டு போடுறோம்னு நினைக்காத. ஜனங்களுடைய பல்ஸ் எங்களுக்கு தெரியும். உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.